அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறேன். ஆணுக்கும் ஆணுக்கும் ஏற்படுகின்ற காதல், ஈர்ப்பு, வசீகரம், இதை கிரேக்க காதல் என்று அழைப்பார்கள். இந்த ஆண் ஆணை விரும்புகின்ற இந்த வழக்கமானது கிரேக்க நாட்டிலிருந்து தான் ஆரம்பித்தது. உலக தத்துவ மேதைகள் என்று சொல்லக்கூடிய சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர் இவர்களெல்லாம் ஓரின சேர்க்கையாளர்கள் தான். அந்த நாட்டில் தோன்றிய அந்த வழக்கமானது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்பால் கூட தொடர் ஜீன்களின் மூலமாக மனிதர்களிடையே அதிகரித்து வந்திருக்கிறது. இலைமறை காயாக இருந்தது இன்று வெட்ட வெளிச்சமாக மாறியிருக்கிறது. சமீபத்தில் கூட பிரான்சினுடைய பிரதமராக ஓரின சேர்க்கையாளரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது நாடு முழுவதும் ஆண்களிடையே ஒரு வசீகரத்தை, ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக என்றே உலகம் முழுவதிலும் ஒரு குழு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தில் கூட இலைமறை காயாக இருந்த இந்த ஓரின சேர்க்கையானது இப்போது வெட்ட வெளிச்சமாக நாள்தோறும் செய்திகளாக, நிகழ்வுகளாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. நேற்றைய தேதியில் சென்னை மாநகரில் இப்படி ஒரு நிகழ்வு தற்கொலையில் போய் முடிந்திருக்கிறது. இதை ஓரின காதல் என்று சொல்லலாம், ஓரின சேர்க்கை என்று சொல்லலாம், ஓரின வசீகரம் என்று சொல்லலாம், ஓரின கவர்ச்சி என்று சொல்லலாம். பல பேர் கேட்பார்கள், ஆண் ஆணை போய் காதலிப்பதா, ஆண் ஆணை போய் உடல் சேர்க்கையில் ஈடுபடுவதா என்று. என்ன செய்வது? தடம் மாறி போகிறது பாலின மோகங்கள். எந்த விலங்கினங்கள் கூட ஆண் விலங்கினங்கள் சேர்வதே இல்லை. இதுவரைக்கும் அதை பார்த்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அறிவில் உயர்ந்த, படிப்பில் உயர்ந்த, பண்பில் உயர்ந்த, ஒழுக்கத்தில் உயர்ந்த மனித இனம் என்று கூறுகின்ற மனிதர்களில் ஒரு சிலர் இந்த கேடுகட்ட செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இவர்கள் தான் பிற்காலத்தில் திருமணம் செய்து கொள்ளும் போது தன்னுடைய மனைவிக்கு தேக உறவில் இன்பத்தை தர முடியாமல் தோற்று போகிறார்கள். அதனால் தான் விவாகரத்துக்களும் இன்று அதிகமாகி வருகிறது. வெட்ட வெளிச்சமாக நீதிமன்றத்திலே அவள் கூறுகிறாள், அவள் படுப்பதற்கு லாய்க்கு இல்லை. அவன் ஏற்கனவே ஆணோடு ஆண் சேர்க்கையில் ஈடுபட்டவன், ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டவன் எனக்கு தெரிய வந்திருக்கிறது. இவனோடு நான் வாழ விருப்பப்படவில்லை என்று நீதிமன்றங்களில் இன்று உரக்க குரலோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல ஒரு நிகழ்வு இரண்டு படித்தவர்களிடையே, இரண்டு ஐடி நிறுவனங்களிலே வேலை செய்யக்கூடிய, மாதம் நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய 25 வயது வாலிபருக்கும் 27 வயது வாலிபர்களுக்கும் ஏற்பட்ட ஓரின காதல், ஓரின மோகம், ஓரின கவர்ச்சி, ஓரின சேர்க்கை. 3 ஆண்டுகளாக இவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். யார்? பொறியாளர்களாக படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், நல்ல மாத வருமானம் ஈட்டுபவர்கள். அங்கங்கு விடுதி எடுத்துக்கொண்டு, அறை எடுத்துக்கொண்டு, அந்த அறையிலே இந்த இருவரும் உல்லாசமாக 3 ஆண்டுகளாக இந்த பழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள்.
சென்னை அமைந்தகரையைச் சேர்ந்த லோகேஷ் என்ற 25 வயது வாலிபன், அம்பத்தூரை சேர்ந்த வாஞ்சிநாதன் என்ற 27 வயசு வாலிபன். இவர்கள் இருவருமே மாமல்லபுரம் ரோட்டில் இருக்கின்ற ஒரு ஐடி கம்பெனியில் இருவரும் வேலை செய்து வருகிறார்கள். கடந்த 8ஆம் தேதி இருவருமே வீட்டை விட்டு வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வெளியே செல்கிறார்கள். ஆனால் வீடு திரும்பவில்லை. இருவருமே வீடு திரும்பவில்லை. இரவு வீடு திரும்பவில்லை. அடுத்த நாள் காலையில் லோகேஷ் பெற்றோர்கள் அமைந்தகரை காவல் நிலையத்தில் போய் புகார் தருகிறார்கள். என்னுடைய மகன் நேற்று வேலைக்கு சென்றான், இரவு எப்போதும் வந்து விடுவான், வரவில்லை. அவனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டால், கைபேசியில் தொடர்பு கொண்டால் இணைப்பு கிடைக்கவில்லை. அவர்களுடைய கம்பெனியில் தொடர்பு கொண்ட போது அவர்கள் நேற்றே போய்விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். என்னுடைய மகனை கண்டுபிடித்து தாருங்கள் என்று அமைந்தகரை போலீசில் புகார் தருகிறார்கள். இதே போல அம்பத்தூர் காவல் நிலையத்தில் வாஞ்சிநாதனுடைய பெற்றோரும் புகார் தருகிறார்கள். இருவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. திடீரென்று நேற்று வாஞ்சிநாதனுடைய தொலைபேசியில் இருந்து அவருடைய சகோதரிக்கு நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்று ஒரு வாட்ஸ்அப் செய்தி வருகிறது. அதை பார்த்து அவருடைய சகோதரி அந்த வாட்ஸ்அப் செய்தி எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்திற்கு சென்று தருகிறார். காவல் நிலையத்தில் இருக்கின்ற காவலர்கள் அந்த செல்போனுடைய டவரை தொடர்பு கொண்டு அது எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடித்து அவர்கள் நேராக அந்த விடுதிக்கே செல்கிறார்கள். அந்த விடுதியில் இருக்கின்ற அறையில் இருந்துதான் அந்த செல்போனுடைய டவர் இணைப்பு கிடைக்கிறது. கதவை தட்டி பார்க்கிறார்கள், திறக்கவில்லை. நெடுநேர காத்திருத்தலுக்கு பின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே போய் பார்க்கிறார்கள். லோகேஷ் கழுத்து நெரிக்கப்பட்டு கீழே இறக்கப்பட்டிருக்கிறான். வாஞ்சிநாதன் மின்விசிறியில் தூக்கு போட்டு இறந்து கிடக்கிறான். இருவருமே இறந்து போயிருக்கிறார்கள். என்ன காரணங்கள் என்பதை பின்னாடி அவர்கள் காவலர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இருவருமே நேற்று விடுதியில் அறையெடுத்துக் கொண்டு உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். வாஞ்சிநாதனுக்கு பெற்றோர் பெண் பார்த்திருக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு. இந்த விஷயம் லோகேஷுக்கு தெரிய வருகிறது. லோகேஷ் என்ன சொல்கிறான் என்றால், நீ திருமணம் எல்லாம் செய்து கொள்ளக்கூடாது, கடைசி வரை என்னோடு இந்த உறவில் நீ இருந்தாக வேண்டும், இல்லை என்றால் நான் உன்னை பழி வாங்கி விடுவேன், விடமாட்டேன் என்று மோகத்தினுடைய உச்சத்திற்கு சென்று இருவரிடமே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. தகராறினுடைய உச்சம் வாஞ்சிநாதன் லோகேஷை கழுத்தை நெரித்து தன்னுடைய ஷூவிலுடைய இருக்கின்ற கயிறின் மூலமாக கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறான். பின்பு அவனும் மின்விசிறியில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். ஓரின சேர்க்கையினுடைய மோகம், அதனுடைய வேகம், அதனுடைய வெறி எந்த அளவிற்கு இன்றைய இளைய சமுதாயத்தை பாதிக்க செய்கிறது என்பதை வாலிபர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இயற்கையின் படைப்பில் இறைவன் இது போல ஒரு உறவுகளை வைக்கவில்லை. ஆனால் இந்த தடம் மாறுகின்ற மோகங்கள் கடைசியில் விபரீதத்தில் முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லது வாழ்க்கையையே குட்டிச்சுவராக்கி விடும் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணமான பல பெண்கள் ஆண்கள் இந்த நிலையில் இருந்து வந்தவர்கள் என்பதை கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஒரு ஆண் ஓரின சேர்க்கையில் ஈடுபடும் போது அவன் திருமணத்திற்கு அப்பால் பெண்ணோடு உறவு கொள்வதில் அவனுக்கு ஆர்வமோ ஈடுபாடோ இருக்காது.
அது அவளுக்கு பெரிய ஏமாற்றத்தை தரும். இவன் பெரிய துரோகத்தை செய்கிறான். அதனால் உடனடியாக 3 மாதத்தில் கண்டுபிடித்து விடுகின்ற அந்த பெண் விவாகரத்து கேட்டு போய் நீதிமன்றங்களில் நிற்கிறார். அது விவாகரத்துக்கு போவதற்கு முன்னாலே பல ஆண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எங்கே உலகத்திற்கு தெரிந்து விடுமோ என்று, உறவினர்களுக்கு தெரிந்து விடுமோ என்று. வாழ்க்கையே வீணாக போய்விடுகிறது. படிப்பு எந்த அளவிற்கும் பயன்படவில்லை, மாத வருமானம் எந்த அளவிற்கும் பயன்படவில்லை. ஒரு தடம் மாறிய, ஒரு வழி மாறிய இந்த ஈர்ப்பு, இந்த கவர்ச்சி கடைசியில் பேராபத்தில் தான் முடியும் என்பதை இன்றைய வாலிபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கு பெற்றோர்கள் பல கனவுகளை கண்டுத்தான் உங்களை எல்லாம் படிக்க வைத்திருக்கிறார்கள். உங்களை நல்லது ஒரு வேலையில் சேர்த்து இருக்கிறார்கள். மனதை கட்டுப்படுத்தினால் இது போல ஒரு தவறான வழியில் போவதற்கு வாய்ப்புகளே இல்லை. அதனால்தான் சித்தர் பெருமக்கள் யோகா, தியானம் போன்றவற்றை எல்லாம் மனித இனங்களுக்கு தந்து சென்றார்கள். படித்தது மட்டும் போதாது, யோகாவையும் தியானத்தையும் கற்றுக்கொண்டால் இந்த மனமானது தறிக்கட்டு ஓடாது, திசைக்கட்டு ஓடாது. இதையெல்லாம் இன்றைய வாலிபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் தந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அற்புதமான வாழ்க்கையை தவறான வழியில் வீணாக்கி விடாதீர்கள். பெற்றோர்களை ஏமாற்றி விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக் கொள்ளாதீர்கள். புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.